நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக் போண்டா எப்படி செய்கிறதுன்னு. நீங்கள் கடலை மாவில் பண்ணியிருப்பீங்க, பஜ்ஜி மாவில் பண்ணியிருப்பீங்க, கோதுமை மாவில் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நம்ம கோதுமை மாவில் எப்படி சாஃப்டாக போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் சோடாப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, சேர்க்காமே நல்லா போண்டா சாஃப்டாக வரும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கோதுமை எடுத்த கப்லேயே தான் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து குட்டீஸ்க்கெல்லாம் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். கோதுமை மாவுனால எந்த பிரச்சனையும் வராது, உடம்பு ஹெல்தி தான். இப்போ இது நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ சாஃப்டான கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.